வணக்கம். நாம் ஏற்றுமதி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம வங்கிக்கு பணம் வரும். இன்வாய்ஸ் வேல்யூ வந்து யூஎஸ்டியாவோ, யூரோவாவோ கிரெடிட் ஆகும். அப்படி ஆகும்போது முழு பணமும் நம்ம கைக்கு வந்து சேராது. அதாவது பேங்க் நிறைய சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபாரெக்ஸ் மார்ஜின் அப்படின்றது எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, $1க்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாங்க. இப்போ $1 உள்ள கிரெடிட் ஆகுது அப்படின்னா, அதனோட இந்தியன் கன்வர்ஷன் வேல்யூ ரூ. 90ன்னு வைங்களேன். ரூ. 89 தான் கிரெடிட் பண்ணுவாங்க. ரூ. 1 அவங்க எடுத்துப்பாங்க. சில வங்கிகள் வந்து அந்த 89 பண்ணாம ரூ. 89.20 இல்ல ரூ. 89.30 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதாவது ரஃபா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, $1க்கு ஒரு 70 பைசாலேருந்து ஒரு ரூ. 1 வரைக்கும் கட்டணம் வந்து இருக்கும். அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் மார்ஜின். இந்த ஃபாரெக்ஸ் மார்ஜினை நாம் பேங்க்கில் பேசி குறைக்க முடியும். இது வந்து பலருக்கும் தெரியாது. பேங்க்கில் பேசி நான் ரெகுலராக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நிறைய இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் வந்து உங்கள் பேங்க்குக்கு தான் வரப்போகுது. இங்கே தான் நான் கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, கொஞ்சம் ப்ரூஃப் வச்சுட்டு ஷிப்மெண்ட் ஒரு 2, 3 மாதம் ரெகுலராக ஷிப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேசி தாராளமாக இதை வந்து குறைக்க முடியும். ஸோ அது மூலிமா நமக்கு அவங்க ஒரு ரூ. 89.30 அப்படின்றத 89.50 ரூ. 89.50 அளவுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்வேர்டு ரெமிட்டன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி உள்ளது வந்து ஒரு டாலருக்கு இவ்வளவு. ஒரு $1000 வந்ததுன்னா, ஒரு டாலருக்கு ₹1ன்னா ரூ. 1000. $1,00,000னா ரூ. 1,00,000 பிடிச்சிப்பாங்க. ஆனால் இது எவ்வளவு டாலர் வந்தாலும் ஃப்ளாட்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இருக்கும். அது வந்து வேல்யூ அதிகமாக அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸும் வந்து மாறும். அதாவது நம்ம அந்த இன்வேர்டு ரெமிட்டன்ஸ் கமிஷனும் வந்து மாறும். இது அப்ராக்சிமேட்டாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு $250 ஒரு 2000, $2,500 வரைக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேங்க்கில் வந்து இதை வந்து இந்தியன் ருப்பீஸாக வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. சில பேங்க்கில் இதை ஃபாரின் கரன்சியாகவே, அதாவது யூஎஸ்டியாகவே வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஒரு $10 $25 வரைக்கும் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்டர்மீடியேட்ரி பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. இது எல்லாருக்கும் பொருந்தாது. சில நேரங்களில் நம்ம பேங்க்குக்கும் பையர் பேங்க்குக்கும் இடையில ஒரு பேங்க் இருக்கும். ஸோ அந்த பேங்க் வழியாக தான் பையர் பேங்க்லேருந்து பணம் வரும். பையர் பேங்க்லேருந்து டேரெக்டாக நம்ம பேங்க்கு பணம் வராது. ஸோ அந்த பணத்தை அனுப்புறதுக்காக அந்த இன்டர்மீடியேட்ரி பேங்க் வந்து ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. அது வந்து ஒரு $15லேருந்து ஒரு $50 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சார்ஜஸ் போக நாம் பே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர்சி அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜஸ் இருக்குது. அதாவது ஃபாரின் இன்வேர்டு ரெமிட்டன்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று உண்டு. ஸோ அதுக்கெலாம் ஒரு $100, $150 பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக ஜிஎஸ்டி நாம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஜிஎஸ்டி வந்து ₹1,00,000 இவ்வளவு, 1,00,000 to 10,00,000 இவ்வளவு, 10,00,000 to 10,00,000 மேலே அப்படின்னா இவ்வளவு. அந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒவ்வொரு பேங்க்கும் வச்சுருப்பாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 10,00,000 மேலே நமக்கு உள்ள வருது அப்படின்னா ஒரு 5,000, ஒரு 5,500 அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அது நீங்கள் உங்கள் பேங்க்கிட்ட கேளுங்க. அதை கேட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து வங்கிக்கு வங்கி கண்டிப்பாக மாறுபடும். இதான் வந்து பேங்க் வந்து நம்மகிட்டருந்து டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட். ஸோ இந்த அவேர்னஸும் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம ஒரு வெரி தின் ப்ராஃபிட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வைங்க. அந்த தின் ப்ராஃபிட் பேங்க்கே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ பேங்க்லேயும் எவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் உங்கள் பேங்க் போய் கேட்கலாம். சார் இது எதுக்கு எவ்வளோ பிடிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதை வச்சு நாம் பையருக்கு கொட்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அது நமக்கு ப்ராஃபிட்டை வந்து 100% வந்து என்ஷூர் பண்ணும்.